ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெக் டெக் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களால் எந்த ஒரு டெவலப்மெண்ட் போர்டையும் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஆர்டினோ ட்ராய்ட் அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். ஆர்டினோ ட்ராய்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களால் எந்த ஒரு டெவலப்மெண்ட் போர்டையும் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஆர்டினோ மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடிட்டர்னு ஒரு டேப் வரும். இந்த டேப்பில் உங்களால் என்னென்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த டேப்பில் உங்களால் ஒரு ஓனான ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ண முடியும். அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரோக்ராமை கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதை உங்களால் போர்டுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேட்டர்னு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமோட மொத்த ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த ப்ரோக்ராமில் இந்த நேவிகேட்டர் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே டயக்னோஸ்டிக்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது வர எரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டயக்னோஸ்டிக்ஸில் தான் வரும். நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எரர் காமிக்கும். பட் இந்த டயக்னோஸ்டிக்ஸில் நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எரரை டிடெக்ட் பண்ணி கீழே காமிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் கம்பைல் ஆகிறது, அப்லோட் ஆகிறது எல்லாமே வந்து அந்த இடத்துல அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட மொபைல் கீபோர்டை வச்சு நீங்கள் உங்களால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி கீபோர்டு வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். பட் இதில் டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. நீங்கள் ஒரு லெட்டர் அழுத்தும் போது 2-3 லெட்டர் ப்ரெஸ் ஆகும். நீங்கள் பெட்டர் வந்துட்டு ஃபோனில் இருக்க கீபேடையே யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற ஸ்கெட்சோட நேம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சேவ் ஆப்ஷன். நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு தேர்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டவுன் ஆரோ மட்டும் போட்டிருக்கோம், அது வந்து அப்லோட் ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கெட்ச் மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் சீரியல் மானிட்டர் கூட வியூ பண்ணிக்க முடியும். பட் நிறைய ஆர்டினோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் மானிட்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அது ஸ்கெட்ச், ஃபைல், எடிட்டு எல்லா ஆப்ஷனுமே இதில் வரும். நீங்கள் ஆர்டினோ சாஃப்ட்வேரில் பார்க்குற மாதிரி. இதில் ஸ்கெட்ச் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் லைப்ரரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது எக்ஸாம்பிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டினோவில் யூஸ் பண்ணுற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இதில் லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா பிளிங்க் எக்ஸாம்பிள் கூட இதில் இருக்குது. அதே நேரத்தில் உங்களால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் லைப்ரரிஸ், ஆட் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்பில் வந்து இன்பில்டாக எந்த லைப்ரரியுமே இவங்க இன்ஸ்டால் பண்ணலை. நாம் வந்து எக்ஸ்ட்ரானாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பட் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம ஃபோனில் வந்து ஸ்பேஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் ஆக்ஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர், கம்பைல் இது மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆப்ஷன்ஸ் தான். இப்போ வந்து அடுத்ததாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி அது நம்ம போர்டுக்கு வந்து அப்லோட் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நான் திரும்ப அந்த பிளிங்க் ப்ரோக்ராமே பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் பிளிங்க் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளிங்கோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கீழே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அந்த ஆர்டினோ சாஃப்ட்வேரில் வர மாதிரி அச்சஸர் அப்படியே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து போர்டு கூட அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனையும் ஆர்டினோ போர்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோனில் வந்து ஒரு ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஓடிஜி கேபிள் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். ஒரு 30 ருபீஸ் தான் வரும். அதை வாங்கி வச்சுங்க. அதை வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டினோவோட யூஎஸ்பி கேபிளை வந்து ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டினோ கூட அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டினோ வந்து ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஃபோன்ஸில் வந்து ஓடிஜி சப்போர்ட் இருக்காது. அந்த ஃபோன்ஸில் வந்து உங்களால் இதை யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. இப்போ நாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோட் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நான் அந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் கேட்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர் செகண்ட் தான் ஆச்சு, அதுக்குள்ளே அப்லோட் ஆகிடுச்சு.
ஆட்டோமேட்டிக்காக ஆடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் சூப்பராக இதில் அப்லோட் ஆகிடுச்சு. எல்இடியும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களுக்கு ஆடியோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் தேவைப்படாது. உங்களோட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி உங்களால் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரோக்ராமையும் எந்த ஒரு போர்ட்லேயும் உங்களால் அப்லோட் பண்ணிக்க முடியும். எல்லா ப்ரோக்ராமையும் எல்லா போர்டையும் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.